ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பல நூற்றாண்டுகளுக்கு முன் வெண்மலை என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் செழித்து மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் அந்த மலையின் அடியில் ஒரு அக்னி டிராகன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அதனை யாரும் விடுவிக்க கூடாது என்பதற்காக ஒரு பழமையான மந்திரம் இடப்பட்டிருந்தது. ஒரு நாள் பேராசை கொண்ட ஒரு மந்திரவாதி தன்னுடைய சக்தியை அதிகரிக்க அந்த டிராகனை வெளியே விட முயன்றான். மந்திரம் உடைந்து டிராகன் சுதந்திரமானது. அது வெளியில் வந்து கிராமங்களையும் நிலங்களையும் தீயில் எரிக்கத் தொடங்கியது. மக்கள் பயந்து தத்தளித்தனர். அந்த ராஜ்யத்தில் அருள் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண கிராமவாசி, ஆனால் மனதில் நல்லது செய்வதே குறிக்கோள். அவன் கேட்டான், டிராகனை சமாதானப்படுத்தினால் மட்டுமே சாபம் நீங்கும். அருள் பழமையான இருள் குகைக்கு சென்றான். அங்கே நிலவின் வாள் எனப்படும் மந்திர ஆயுதம் இருந்தது. அந்த வாளை எடுப்பவருக்கு வலிமை கிடைக்கும். ஆனால் நல்ல மனசு இல்லாதவரை அது எரித்துவிடும். அருள் வாளை எடுத்தபோது அது அவனை ஏற்றுக்கொண்டது. அருள் டிராகனை எதிர்கொண்டான். வாளை காட்டினான், ஆனால் போராடவில்லை. மாறாக அவன் சொன்னான், நீ தீயில் அழிக்கப் பிறந்தவன் இல்லை. உன் சக்தி இந்த உலகை காப்பாற்ற பயன்பட வேண்டியது. டிராகன் அந்த வார்த்தைகளை கேட்டது. அதன் கண்களில் தீ மாறி நீர் மலர்ந்தது. சாபம் உடைந்து டிராகன் மீண்டும் மலையின் அடிக்கு சென்றது. அருள் தனது கிராமத்துக்கு திரும்பினான். மக்கள் அவனை டிராகனை வென்ற வீரன் என்று அழைத்தனர். ஆனால் அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நான் டிராகனை வெல்லவில்லை, அவனை புரிந்து கொண்டேன். அந்த நாள் முதல் டிராகன் மீண்டும் எவருக்கும் தீங்கு செய்யவில்லை. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.